ஒரு 7 பேர் வந்து கொத்தா போய் இன்னொரு நேஷனல் பார்ட்டியில வந்து அதுவும் ரூலிங் பார்ட்டியில சேர்ந்தது 1947க்கு பிறகு, சுதந்திரத்துக்கு பிறகு இப்படி ஒன்று நடந்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. நான் படித்தவரை எனக்கும் எங்கேயும் தெரியல சார். இந்த 7 பேரும் கட்சியை உடைச்சிட்டு போய் சேர்ந்திருக்கிறாங்களா சார், இல்லது இவர்கள் ஒரு ஸ்பிளிட் ஆகி போய் பிஜேபியில தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்களா? ஒரு அரசியல் கட்சிங்கிறது வெறும் எம்பிக்களை மட்டும் கொண்டது இல்ல மட்டும் அரசியல் கட்சி. சரி, இது கிட்டத்தட்ட ஏராளமான எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. பல எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்துதான் இவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதனால ஏராளமான தலைவர்கள் இருக்கிறாங்க. முதலமைச்சர் டெல்லியில கிட்டத்தட்ட 20 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. பஞ்சாப்ல கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. குஜராத்ல 5க்கு ஆற்பட்ட சமீபத்தில் ஏற்பட்ட இடைத்தேர்தலில் கூட ஆம் ஆத்மி கட்சி வென்று இருக்கிறது. கோவால இருக்கிறாங்க. ஆகையினால உடைச்சிட்டு போய் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. அவர்கள் வெளியேறி இருக்கிறாங்க, ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க, போய் இன்னொரு கட்சியில ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. இதான் நடந்திருக்கு. இதுல உடைக்கிறதுக்கு என்ன வேலை இருக்குது? இது உடைக்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது வந்து பல விதமா ஒவ்வொரு கட்சியிலும் நடந்திருக்கு. கோவால நடக்கலையா? 11 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட 8 எம்எல்ஏக்கள் பிஜேபி போய் சேரலையா? அது அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் உட்பட போய் சேரலையா? ஆக நிகழ்வுகள் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இது அரசியல்ல வந்து இது சில ஒரு அசோக் மிட்டல்னு ஒருத்தர், அவர் வீட்டுக்கு 17ஆம் தேதி ரைடு போகுது. அப்புறம் வாஷிங் மிஷின் கட்சிக்கு போய் சேர வேண்டிய சூழ்நிலை உருவாக்கப்படுது. ஆக இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக இந்த வேலைகளை தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இது வந்து எப்படி வந்து உடைக்கிறதுன்னு பேச முடியும்? ஆக இது வந்து கட்சி வந்து நன்மை பெற்றிருக்கிறது. என்னன்னு கேட்டா, இப்படிப்பட்டவர்கள் கட்சியில் இருக்கக்கூடாதவர்கள், கட்சியை இவ்வளவு காலம் கெடுத்து கொண்டிருந்தவர்கள், இந்த இது உள்ள இருந்துகிட்டே கெஜ்ரிவால் உள்ள போறதுக்கும் பல பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு மிக வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஆக இவர்கள் போனது ஆம் ஆத்மிக்கு ஒரு புது உத்வேகத்தை தந்திருக்கிறது, வளர்ச்சியை நோக்கி இது போயிருக்கொண்டிருக்கிறது. இப்படிதான் பேச முடியும், இதை தாண்டி உங்களால பேச முடியாது அப்படிங்கறதுனால இப்படி பேசுறீங்களா? நீங்க வந்து எம்எல்ஏக்கள் வந்து கட்சி மாறி இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன் சார். அருணாச்சல் பிரதேசத்துல தொடங்கியது சார். 2014 பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பிறகு முதல்ல இந்த கட்சி மாறக்கூடிய நடவடிக்கை 2014க்கு பிறகு அருணாச்சல் பிரதேசத்துல தான் ஸ்டார்ட் ஆனது சார். நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அது கிட்டத்தட்ட எம்எல்ஏக்கள் இப்படி மாறி இருக்கிறாங்க, இதெல்லாம் நடந்தது தானேன்னு சொல்லிட்டு சார், இப்படி எம்பிக்கள் மாறி இருக்கிறாங்களாங்கிறதா எங்க கேள்விங்க. எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சார், நான் தான் சொல்லிட்டேன்ல, எம்எல்ஏக்களால தானே இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப போயிட்டாங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல நாங்க தான் ஆராயணும். இது என்ன, ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க, என்னென்ன காரணங்கள் அடிப்படையில போனாங்க, இது எங்களுடைய கட்சி விவகாரம். நான் இதை எப்படி சரி பண்றதுங்கிறது நாங்க தான் பார்க்க போறோம். ஆக இது வந்து நடந்துருச்சு. இது வந்து பிஜேபி வந்து திட்டமிட்டு பண்ணுதுங்கிறது எல்லா மாநிலங்களிலும் நமக்கு தெரியும். எல்லா கோவால நடந்திருக்குது, மகாராஷ்டிரால நடந்திருக்குது. ஆக வந்து இவர்கள் வந்து முதல்ல ஓட்டு லிஸ்ட்ல பாப்பாங்க, ஓட்டு மிஷின்ல பாப்பாங்கன்னு நாங்க நினைச்சுட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது ஓட்டு லிஸ்ட்லயே எஸ்ஐஆர்ல பாப்பாங்கன்னு தெரிஞ்சது. அப்புறம் தலைவர்களுடைய இமேஜ் எல்லாம் டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப டேமேஜ் பண்ணி மிரட்டி இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் 100 கோடி ரூபாய் வாங்கிட்டாருன்னு சொல்லி அவரை தூக்கி உள்ள போய் 6 மாசம் உள்ள தூக்கி போட்டாங்க. இப்ப டெல்லி கோர்ட்டே வந்து அவர் ஒண்ணும் செய்யலங்குது, ஆதாரங்கள் இல்லங்குது. அதே மாதிரி சத்யேந்திர ஜெயின்ங்கிற ஒரு அமைச்சர், உங்களுக்கு தெரியும், அவரை வந்து என்ன பண்ணாங்க, ஏதோ தொழில் நடத்துற காலத்துல ஏதோ பரிவர்த்தனை நடந்ததுன்னு சொல்லி, பண பரிவர்த்தனை நடந்ததுன்னு சொல்லி அவரை தூக்கி உள்ள போட்டாங்க. அவர் இமாச்சல் பிரதேசத்துக்கு தேர்தல் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்ட போது அந்த தேர்தலின் போது இது நடந்துச்சு. ஆக இது வந்து இவர்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே தானே இருக்கிறாங்க. இது வந்து மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சி இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது. சர்வ அதிகாரமா அவங்கள்ட்ட இருக்குது, அவங்க ஏஜென்சிஸ் எல்லாம் அவங்க கையில இருக்குது. இப்ப சமீபத்துல ரைடுகள் ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாமே அவர்கள் மிரட்டல் உருட்டல்களுக்கு எல்லாரும் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. இது வந்து இது எந்த எல்லைக்கு, இது ஜனநாயகத்தை கொள்ளுகின்ற வரையில், கொலை செய்கின்ற வேலைகளில் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டிருக்கிறது வெட்ட வெளிச்சமாக உள்ளது. இது இங்க மட்டும் இல்ல, இது எல்லா வழக்கு போடுறது, ஒரு எஃப்ஐஆர் போட்டவனே அவனை குற்றவாளிங்கிறது. சமீபத்துல ஒரு ரைடு ஒண்ணு நடந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க அசோக் மிட்டலா சார்? அசோக் மிட்டல் தான். அவரு தொடர்புடைய இடங்கள்ல அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடந்தது. சோதனை நடந்த ஒரு 10 நாள்ல வந்து அவங்க வந்து பிஜேபியில சேர்ந்துட்டாங்க, அப்படியா சார்? ஆமா, 10 நாள். அதாவது 17ஆம் தேதி நடந்துச்சு, 25ஆம் தேதி ஜாயின் பண்றாரு.
அவர் வந்து பாராளுமன்றத்துல துணைத் தலைவரா இருந்தத ராகவ சடாவை நீக்கிட்டு இவரை பேச வைக்கிறாங்க, இவரை வந்து துணைத் தலைவர் ஆக்குறாங்க. உடனே இந்த இந்த வசீகரன் சார் ராகவ் சத்தா போன்ற ராஜ்யசபாவினுடைய எம்பிக்களுக்கு, சரியா சார், ஸ்வாதி மாலிவால் கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்க வந்து டெல்லியினுடைய உமன் கமிஷனுடைய சேர்பர்சனா கூட நீங்க அவங்கள வச்சிருந்தீங்க. எங்களுடைய குரல் வலையை நெரிக்கிறது ஆம் ஆத்மி, அது இன்னைக்கு தவறான பாதையில் போகிறது, அது இன்னைக்கு ஊழல் கட்சி ஆயிடுச்சு அப்படிங்கிற சார்ஜஸ் எல்லாம் கூட இன்னைக்கு வச்சிருக்காங்க சார். சார் 7 பேருமே சார் 7 பேருமே அந்த கட்சியால் நியமனம் செய்யப்பட்ட, நாமினேட் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் சார். சார் நான் திரும்பவும் சொல்றேன் சார், நீங்க சுதந்திர வரலாற்றிலேயே இப்படி ஒரு நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து ஒரு 7 பேர் போய் கொத்தா வந்து ஒரு ரூலிங் கவர்மெண்ட்ல சேர்ந்தது இதுக்கு முன்னால இல்ல சார். இதுதான் நடந்திருக்கு. ஒரு பெரிய வரலாற்றை வந்து எப்படி ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் ஜெயிச்சு பதிச்சதோ அதற்கு அப்படியே நேர்மாறாக இது நடந்திருக்குது சார். ஆனா நீங்க இதை வந்து ரொம்ப எளிதாக இதை நீங்கள் கடந்து போகிறீர்கள். அவங்கெல்லாம் போனது நல்லது அப்படிங்கிறீங்க. இதை எங்களால உண்மையில புரிஞ்சுக்கவே முடியல சார். நமக்குரிய சகோதரி கஸ்தூரி அவர்கள் வந்து சமூக நலனோட நல்லா பேசுவாங்க, எல்லா விஷயங்கள்ல வருவாங்க, பட்டிமன்றங்கள்ல வருவாங்க, பழக்கதெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கிறேன். ஆனா அந்த பிஜேபிங்கிறதுல சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ஏன் இப்படி மாறினாங்கன்னு தெரியல. அவங்க வேற வழி இல்ல, அவங்க அந்த இதுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் உண்மையெல்லாம் தெரியும். ஏன்னா நல்ல பகுத்தாய்ந்து பேசக்கூடியவங்க. அவங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க பேசுறாங்க. இப்படி சொல்லும்போது பிஜேபியை பத்தி அவங்க தப்பா போயிருக்கு சார். ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க? அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம பேசுறது வசீகரன் சார் தான். ஸ்வாதி மாலிவால்லாம் 2024லயே டிஃபெக்ட் ஆயிருக்கணும். இல்ல சொல்றேன். சரி, எனக்கு தெரியும். நான் அந்த அரசியல் நான் ரொம்ப காலமா இருக்கிற பத்திரிகை துறையில இருக்கிற எனக்கு தெரியல. இருந்தா நான் என்ன அரசியல் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ராகவ சடா வந்து அவர் நாங்க நெரிச்சிட்டோம், சுவாதி மாலிவால நெரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறு. அவர்கள் வந்து அவருக்கு கெஜ்ரிவால் இல்லாம அவங்களை எப்படி யாருக்கு தெரிய வேண்டியல? கெஜ்ரிவால் இல்லாம எங்க இருந்து வந்தாங்க? பஞ்சாப்ங்கிற ஒரு மாநிலத்துல நாங்க இப்படி வெற்றி பெற்று காட்டலன்னா அவங்க எப்படி எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்க முடியும்? ஆக இவர்தான் முகம். இதுக்கு முன்னாடி அவங்க இந்த ஆம் ஆத்மியில் இல்லைன்னா இப்ப அவங்க வந்து உங்களை சேர்த்துக்க போறீங்களா சாதாரணமா இருந்தா? ஆக இது அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா அவர் வந்து ஒரு கட்சியில வந்து பிரச்சனைகள் இருக்க செய்யும். அவர் கட்சிக்கு சரியா இல்ல. என்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு அரசு சிறைச்சாலைக்கு ஒரு முதலமைச்சரா கொண்டு போகப்பட்டாரோ அன்னைக்கே இந்தியா விட்டு ஓடி போயிட்டாரு. அவர் லண்டனுக்குன்னு சொன்னாரு திரு அரவிந்த் சொன்னாரு. எனக்கு தெரியும் அவர் மனைவியோட போனாரு. மனைவி ஆமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவருடைய எல்லாரும் போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் அவர் கட்சியில வந்து ஈடுபாடு இல்ல, அதுக்கு வர்றதே இல்ல. ஆனா பஞ்சாப் மக்கள் எம்எல்ஏக்கள் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? பஞ்சாபுடைய இஷ்யூஸ பேசணும்னு தான். ஒரு டெல்லியில இருக்கிறவர், இவர் பஞ்சாபை சேர்ந்தவர் இல்ல, அந்த மாநிலத்துக்கு பொறுப்பாளரா போனவர். அங்க போனவர் அவர் வந்து டெல்லி பஞ்சாபை பத்தியே பேசாம, பஞ்சாப்ல இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்துச்சு, கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கி இருந்தாங்க, பணம் கொடுக்கப்படல. அதை பத்தி எல்லாம் பேசுங்கன்னு எவ்வளவு பேசிட்டாங்க. அதாவது இதே மாதிரி எத்தனையோ சுகாதார பிரச்சனைகள், ஜிஎஸ்டி பிரச்சனை, எவ்வளவு பேச சொன்னதுக்கெல்லாம் பேசல அவரு. அப்ப இருந்து டெல்லியில ஓடிட்டு அந்த பிரச்சனையில இருந்து அவர்கள் பயந்து போய் இவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ, இவரும் உள்ளத்துக்கு போட்டுருவாங்களோன்னு பயந்து போய் ஓடி போனவர் தான். ஏன்னா பயமுறுத்தல் தான், வேற ஒண்ணும் காரணம். இது 7 பேருங்கிறதெல்லாம் ஒரு ஆளா இருந்தாலும் 7 பேரா இருந்தாலும் ஒருவரை வந்து பயமுறுத்துவதுதான் இந்த பிஜேபியினுடைய ஆட்டம்னு உலகத்துக்கே தெரியும் சார். நீங்க வசீகரன் சார், லோக்சபாவுடைய ராஜ்யசபாவுடைய ரெக்கார்ட் எடுத்தீங்கன்னா ராகவ் சத்தாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ யாரெல்லாம் வந்து போஸ்ட் பெய்டு யூஸ் பண்றாங்களோ மொபைல்ல, டெலிபோன் நிறுவனங்கள் எப்படி ஒரு நிமிஷம் சார், அதெல்லாம் சார் அந்த இஷ்யூஸ் எல்லாம் அந்த இஷ்யூஸ்க்கு அவர் போகல சார். அங்க பஞ்சாப் மாநில மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, பஞ்சாப் பத்தி பேசணுங்கிறத மென்னு அனுப்புனது. இவர் தனக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக, தன்னுடைய டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக கடைசி சூழல் இவ்வளவு நாளா பேசாம இருந்தவர் கடைசியா வந்து எங்க பேசினாரு? அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறைச்சாலைக்கு போனதுக்கு அப்புறம் அவர் பாராளுமன்றத்தில் வந்து பெருசா பேசவே இல்லையே. இப்பதான் வர்றாரு. இப்போ இந்த சூழல் ஏற்படும் போது தனக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக வர்றாரு. ஆக இந்த
ஆம் ஆத்மியில இந்த மாதிரி பொதுவான செய்திகளை, மக்களுக்கான செய்திகளை பேசுறது வழக்கம் தான். அடிப்படை தேவைகளை பேசுறது வழக்கம் தான். அதை அவர் முதன்மையா எடுத்துக்கிட்டு செஞ்சார். இதை பார்க்கும்போது ஒரு பாப்புலாரிட்டி கிரியேட் பண்ணோம்னா, ஐயோ ராகவ சடா பண்ணிட்டாரு. அவர் அதை மட்டும் அதை சரி செய்து கொண்டு இவரை கூப்பிட்டு பேசி இவரை வந்து தம் பக்கமா, ஏன் அவர் மேல வழக்கு போடல, அவர் மேல ஏன் சிபிஐ வரல, அவர் மேல ஏன் இடி வரலன்னு கேட்க கூடாது. அவர் தான் ஆரம்பத்து அந்த சூழலில் இருந்து மிரட்டப்பட்டு அவர் தான் சாதகமா தானே இருக்கிறாரு பிஜேபிக்கு. அப்ப பிஜேபி சாதகமா இருக்கிறவர் மேல எப்படி இடி வரும், எப்படி இன்கம் டாக்ஸ் வரும்? ஆக தொடர்ந்து அவரை பயன்படுத்தி அடுத்தடுத்த ஆட்களையும் பயன்படுத்தி இதை வந்து அவர்கள் வந்து கையாண்ட ஒரு யுக்திங்கிறத மறக்க முடியாது. அது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், சகோதரி கஸ்தூரிக்கும் தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை போன்ற ஜனநாயகத்தை கொல்லக்கூடிய வேலையை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். கட்சிகளை வீழ்த்துகிற எதிர்கட்சிகள், நீ தமிழ்நாட்டில் அதிமுக நிலைமை என்ன பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலுமே இது ஆம் ஆத்மி. இப்ப நாங்க எங்களை இப்ப இதே தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, தமிழ்நாட்டுக்கு சமீபமா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டு இது வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் இந்த சூழலில் இவ்வளவு நாளா அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, இவ்வளவு நாளா அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, இது எம்பிக்களை எல்லாம் கடத்துவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் ஏன் இன்னைக்கு பண்ணாங்க? செய்ய நேரம் என்ன? அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, பிரச்சாரம் பண்றாரு, இது மிகப்பெரிய பாதிப்பை அவர்களுக்கு உண்டு செய்கிறது. எதிர்பார்க்கவே இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் தமிழ்நாட்டுக்கு வருவாருங்கிற எதிர்பார்ப்பு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா அது அடுத்தது இல்லாம வெஸ்ட் பெங்காலுக்கு போறேன்னு அறிவிப்பு கொடுக்கிறாரு. ஆக இது வந்து உள்நோக்கம் கொண்டது. இந்த தேர்தலை அடிப்படையாக என்ன மக்களை நோக்கி அரசியல் பண்றவங்க இல்ல பிஜேபி, தேர்தலை மட்டுமே நோக்கி அரசியல் பண்ற ஒரு கட்சி அது. அதனால இந்த தேர்தலில் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள், பயன்படுத்திக்கிட்டு இப்ப இந்த சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க. ஓகே ஓகே வசீகரன் ஐயா, நான் முடிக்கிறேன் சார். ஏதாவது சொல்லணுமா நீங்க? ஒண்ணும் இல்ல, கஸ்தூரி இடத்துக்கு சொல்லிடுறேன். அசோக் மிட்டாலுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் முதல்ல. சரி, 15ஆம் தேதி 17ஆம் தேதி ரைடு பண்ணாங்க, 25ஆம் தேதி கட்சியில போய் சேர்ந்தாங்க. அது ஏன் சொல்லிட்டோம், நல்லவர் வச்சோம். ஆனா உங்க ரைடுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உங்களை யாரு இப்ப நீங்க ரைடு பண்ணது எங்களுக்கு தெரியுமா? நாங்க நல்லவர், இவர் பதில் அவர் போடுவோம் வரைக்கும் அவர் நல்லவர்னு நீங்க நம்பிட்டு இருந்தீங்களா? ஏங்க அப்படிதாங்க அரசியல் பண்ண முடியும், அப்படி உண்மையை தாங்க சொல்ல முடியும். யதார்த்தமா தான் நாங்க செய்யறோம். கஸ்தூரி நீங்க வந்து ரைடு ஓடுவீங்க, அடுத்தது கொண்டு போய் எங்களுக்கு தெரியும். ஆம் ஆத்மி கட்சியினுடைய லோக்சபாவுடைய டெபியூட்டி சேர்பர்சனா துணை தலைவராக அசோக் மிட்டலா அவங்க நல்லவங்கன்னு வச்சாங்க. நீங்க வந்து அவங்கள ரொம்ப நல்லவர்களா மாத்துறதுக்காக நீங்க சேர்த்துக்கிட்டீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அரவிந்தாட்சனுக்கு நன்றி.